காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கில் வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் பேசியிருப்பேன். அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? சரி, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எதனால் வருது, ஏன் வருது, ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், நம்ம எப்படி வந்து பீட் பண்ணி வெளியே வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் பேசியிருப்பேன். நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா புரியறதுக்காக ஒவ்வொரு மனநிலை, அதாவது ஒரு பேஷண்ட்டோட மனநிலை வந்து எப்படின்னு பொறுத்து தான் வந்து நம்ம ஃபிசிக்கலாக பண்ணக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு போய் சேரும். ஓகேங்களா? ஏன்னா ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஃபிசிக்கல் தெரபிஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரோம், ஒரு கைக்கு சொல்லித்தரோம், காலுக்கு எக்ஸசைஸ் சொல்லித்தரோம். நீங்கள் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு பொதுவாக நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாள் பண்ணுவீங்க, 2 நாள் பண்ணுவீங்க. பட் எதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, அது பண்ணுறதுனால என்னென்ன விஷயம் நடக்கும், என்னென்ன விஷயம் வந்து நீங்கள் தள்ளி போடலாம், என்னென்ன விஷயம் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதோட விஷயத்தை வந்து நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஒரு நாள் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 நாள் பண்ணிட்டு விட்டுறதுக்கு நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும்னு தான் என்னோட எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து ஒரு சில விஷயம் வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசியிருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த விஷயம் வந்து புரிஞ்சிருக்கலாம், சில விஷயம் குழப்பமாக இருந்திருக்கலாம். ஏன்னா எல்லா விஷயமே பேசுறது வந்து ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரியாது. ஏன்னா அந்த விஷயம் வந்து மற்றவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் பேசுகிற விஷயம் வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சில பேர் புரியாமல் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்க பார்த்தீங்களா? சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும்போது நிறைய பயம் இருக்கும். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் வந்து ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் பெயின் இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்டார்டிங்கே பார்க்காம நிறைய பேர் தப்பு பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வந்து வேறு காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து முடியுது. சரிங்களா? ஸோ ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பார்ட்டாக எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உட்காந்த நிலையில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ். ஓகேவா? அந்த எக்ஸசைஸ் நான் பண்ணுறேன். எக்ஸசைஸ் சொல்லித்தரும் போதே நீங்கள் கூட சேர்ந்து பண்ணுங்கள். அப்போ பண்ணும் போது உங்களுக்கு என்னென்ன விஷயம்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, யாரெல்லாம் பண்ணலாம், எப்பப்பெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ஃபுட்டு வந்து சாப்பிட்லாம், அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இடையில பேசுவேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ வாங்க, உட்காந்த மாதிரியே வந்து நீங்கள் ஹேண்ட் எக்ஸசைஸ், நெக் எக்ஸசைஸ் வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் எப்படி பண்ணலாம். ஏன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ரீஃபாக ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால் என்ன, ஒரு பேத்தோஃபிசியாலஜினா என்ன, நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே தேவையான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெமெடி வேணும். இன்ஸ்டண்ட்டாக வந்து ரிலீஃப் ஃபஸ்ட்டு கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேன். இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டினியூவாக பண்ண உங்களுக்கு நல்ல ரிலீஃப் தெரியும். ஸோ நீங்கள் டே டு ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் ரிலீஃப் பண்ண முடியும். அதாவது டே டு ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ வாங்க எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹேண்டு வந்து சில பேருக்கு வந்து டிஃபார்மிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், சில பேருக்கு வந்து ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம். சில பேருக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பக்கத்தில் வந்து நோடியூல்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கும். சில பேருக்கு வந்து கால் கட்ட வரலேருந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்பர் பாடிக்கு மட்டும், அதாவது ஷோல்டரு, எல்போ ஜாயிண்ட்டு, ஃபிங்கர்ஸு அண்ட் செஸ்ட் மசில்ஸு, நெக் மசில்ஸ்க்கு தேவையான எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரல் எக்ஸசைஸ். எனக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை, பட் அதோட சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பண்ணக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அதாவது நீங்கள் சாப்பிட்டு பண்ணணுமா, இல்லை சாப்பிட்ட உடனே பண்ணலாமா, இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணணுமா, இல்லை காலையில் எழுந்த உடனே பண்ணணுமா, இல்லை படுக்கிறச்ச பண்ணணுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, மார்னிங் எழுந்துக்கும் போது ஜாயிண்ட் எல்லாமே ஸ்டிஃப்னஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். சரிங்களா? சில பேருக்கு வந்து ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் வந்து மார்னிங் இருக்காது, அண்ட் வேலை செய்யும் போது ஸ்டிஃப் ஆகலாம், நைட் படுக்கும்போது ஸ்டிஃபஸ்ட் காமிக்கும், பெயின் காமிக்கும். சரிங்களா? ஸோ இந்த பெயினை ஃபஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ஜெனரலாக பண்ண ஆரம்பிங்க. மார்னிங் எழுந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மார்னிங் எழுந்தோடனே எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த டே ஃபுல்லாக வந்து எனர்ஜெட்டிக்காகவும், உங்கள் ஜாயிண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், ஃப்ரிக்ஷன் ஆகாமல், அதாவது இந்த ஜாயிண்ட் வந்து நல்லா மூவ்மெண்ட் ஆகணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுமே ஏதாவது ஒரு விஷயம் வேலை பண்ணுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, இல்லை வந்து சமைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த ஜாயிண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் தான் மற்ற வேலையை ஈஸியாக பண்ண முடியும். இல்லை எனக்கு ஜாயிண்ட் ஸ்டிஃபாக இருக்குது, ஒரு பக்கம் பெயின் இருக்குது, ஒரு பக்கம் பெயின் இல்லைன்னும் போது நீங்கள் நல்லா இருக்க ஹேண்டில் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னா, வேலை செஞ்சீங்க அப்படின்னா அஃபெக்டட் லைக் அந்த அது ஒரு பக்கம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஆகும்னா ஸ்டிஃப் ஆக ஆரம்பிக்கும், ஆப்போசிட் வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பெயின் வரப்போகிறது நிச்சயம். ஆனால் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் பார்க்கலாம். நெக் எக்ஸசைஸும் ப்ரீத்திங் எக்ஸசைஸும் ஃபஸ்ட்டு மெயினாக பண்ணணும். மார்னிங் எழுந்தோடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நெக்கை வந்து மேலே அண்ட் கீழே பண்ணணும், மூச்சோடு சேர்த்து பண்ணணும். சரிங்களா? மூச்சு பயிற்சியும் சேர்த்து பண்ணணும். நல்லா மேலே நிமிர்த்தி
கீழே வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும் சரிங்களா. இது போல் வந்து ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறச்ச ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் சரிங்களா. உங்களுக்கு புரியறதுக்காக நான் 5 டைம்ஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங் பேசிக்காக 5 டைம்ஸ் பண்ண ஆரம்பிங்க, அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கலாம், ஜென்ரல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கலாம், வாக்கிங் போகலாம், இல்லை வந்து ட்ரெட்மில் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான நல்ல எக்ஸசைஸ் தான். இருந்தாலும் சில பேர் வந்து நான் வீட்லேயே இருக்கிறேன், என்னால் வெளியே போய் எக்ஸசைஸ் பண்ண முடியல, எனக்கு வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வேணும்னு கேட்டதுக்காக இந்த எக்ஸசைஸ். நீங்களும் வெளியே போகாத டைமில் வந்து இந்த எக்ஸசைஸ் பார்த்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து நெக் 1 இது 5 சரிங்களா. அப்புறம் வந்து நெக்கு வந்து பெண்ட் பண்ணணும். 1 2 மார்னிங் எழுந்துக்கும் போது இதை கிராஜுவலாக வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். 2 3 4 5 ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து மேலே கீழே, அப்புறம் வந்து சைட் பெண்டிங், அதுக்கப்புறம் வந்து நெக் ரொட்டேஷன். 1 2 3 4 5 ஓகே. அப்புறம் வந்து சின்ன வந்து டக் பண்ணணும். அது 1 2 3 4 5 ஓகேவா. நெக் எக்ஸசைஸ் வந்து இது மட்டும் தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இப்படி அழுத்துறது இதெல்லாம் வந்து இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ஸ்டார்டிங் பேசிக்கில் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் இது. அண்ட் ருமட்டாய்டு பிரச்சனை இருந்துட்டு அதிகமாக இருந்தால் கூட இது நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மெயின் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே கீழே, அப்புறம் சைட் பெண்டிங் அண்ட் ரொட்டேஷன், அப்புறம் சின் டக் ஓகேவா. இது வந்து நெக்குக்கு நீங்கள் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து கையை வந்து ஜஸ்ட் பின்னாடி கட்டிக்கோங்க. அப்படி இல்லை கட்ட முடியல அப்படின்றவங்க இடுப்பில் கை வச்சு கையை தூக்கி இறக்கலாம். 1 2 3 4 5 ஓகேவே. அதாவது நம்ம கை தூக்கி இறக்குவோம்ல, அதே போல் வந்து நீங்கள் இடுப்பில் கை வச்சு பண்ணுறது, இப்படி இடுப்பில் கை வச்சு நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேவா. அப்புறம் பின்னாடி கை வச்சு நீங்கள் பண்ணுறது, எது உங்களுக்கு முடியுமோ அது நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கையை வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். கையை நீட்டி இப்படி ஷோல்டர் ரொட்டேட். 1 2 3 4 5 டவுன். அகைன் திருப்பியும் தூக்கி 1 2 3 4 5 ஓகே. 1 2 3 4 5 இது போல் வந்து ஒரு 5 டைம்ஸ் சரிங்களா. 1 2 3 4 5 நீங்கள் இது ஒரு நாள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்கள். செம்ம ரிலீஃபாக இருக்கும். உங்களுக்கு ஜாயிண்ட்டே வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி இருக்கும் சரிங்களா. இருந்த பெயின் மறந்து மற்ற வேலையை செய்யும் போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, கையை தூக்கி இப்படி ரொட்டேட். 1 2 3 4 5 ஏன் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. ஒரு சில பேரால் பண்ண முடியும், ஒரு சில பேருக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ இந்த பொசிஷன் எப்படி பண்ணுறீங்கன்னா, இப்போ கை மேலே வச்சு பண்ணுறீங்களா, அது போலையும் பண்ணலாம். இல்லை கையை பிடிச்சிட்டு வந்து 1 2 3 4 5 இல்லை 1 2 3 4 5 ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, கையை வந்து இப்படி வச்சும் ரொட்டேட் பண்ணலாம். முடிஞ்சவங்க, முடியாதவங்க அப்படி ரொட்டேட் பண்ணாலும் ஓகே. நம்மளுக்கு தேவை இந்த ஷோல்டர் ரொட்டேஷன் வந்து நல்லா இருக்கும் சரிங்களா. இப்படி ஒரு 5 டைம்ஸ் அண்ட் இப்படி ஒரு 5 டைம்ஸ். இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக மூவ் ஆகுதோ உங்களுக்கு டே ஃபுல்லாக வந்து இந்த ஹேண்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்காது சரிங்களா. நெக்ஸ்ட் எப்படின்னா, செஸ்ட்டுக்காக சரிங்களா. கையை வந்து இப்படி 1 2 3 4 5 ஓகே. ஆங்கிள் பாருங்க. 1 2 3 4 5 ஓகே. இந்த சின்ன ஆங்கிள்லையும் வந்து நீங்கள் இப்படி 5 டைம்ஸ் பண்ணலாம். அப்படி முடியாதவங்க கையை கொஞ்சம் தூக்கி பண்ணலாம். நல்லா முடிஞ்சவங்க வந்து நல்லா கை தூக்கி 1 நல்லா செஸ்ட் மசில்ஸ் வந்து நல்லா பிரியணும் சரிங்களா. இந்த மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பெரிய உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னால் வந்து ஒரு 2 சைடும் சேர்த்து பண்ண முடியும்னா ஒவ்வொரு சைடாக வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே. இப்படி பண்ணும்போது பாருங்கள், இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும் தெரியுதுங்களா. ஸ்ட்ரெச் ஆகும்போது வந்து இந்த பார்ட் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட் வந்து சேர்ந்து பண்ணலாம் சரிங்களா. நல்லா மூச்சு எடுத்து பொறுமையாக விடுறது, நல்லா மேல் மூச்சு வாங்குறது சரிங்களா. அதாவது செஸ்ட் வந்து நல்லா மேலே தூக்கி கீழே இருக்கிறது, அப்புறம் இந்த சைடு வந்து நல்லா விரிஞ்சு சேர்றது.
இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பண்ணக்கூடிய ப்ரீத்திங் எக்ஸசைஸ். இதெல்லாமே வந்து இன் பிட்வீன் கேப்பில் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரே கண்டினியூவாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஒதுக்கிக்கோங்க. சரிங்களா? அந்த 10 மினிட்ஸில் வந்து எவ்வளோ பண்ண முடியுதோ அதை பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த மற்ற எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயின் பண்ணாமல் எதுக்கு நான் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ஜாயிண்ட் வந்து குவாலிட்டியாக வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஜாயிண்ட் வந்து வேஸ்டேஜ் ஆகக்கூடாதுன்றதுக்காக. ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லக்கூடிய இந்த ருமட்டாய்டு பிரச்சனை வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம பொறுமையாக குவாலிட்டியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஜாயிண்ட் பிரச்சனை வந்து முற்றிலுமாக, அதாவது 100% வந்து க்யூர் பண்ண முடியும். பட் என்ன மாதிரியான வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? ஓகேவா? நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிசல்ட் வந்து 100% ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும். அதை ஜீரோவும் ஆக்க முடியும். ஓகேவா? பட் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை வந்து கரெக்டான வேலை கொண்டு போகிறீங்களா? கரெக்டான டாக்டர் பார்க்குறீங்களா? என்ன விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? எந்தெந்த ஃபுட் அவாய்ட் பண்ணுறீங்க? எந்தெந்த ஃபுட் சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபுட் ஐட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு. சில பேருக்கு வந்து ஒத்துக்காக இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில பேருக்கு வந்து திராட்சை வந்து ஒத்துக்காது. அதேமாதிரி டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சில பேருக்கு வந்து ருமட்டாய்டு பிரச்சனை இருக்கவங்களுக்கு டேட்ஸ் சில பேருக்கு ஒத்துக்காது. சில பேருக்கு வந்து ஒத்துக்கும். சில பேருக்கு வந்து பட்டர் சாப்பிட்டா ஒத்துக்காது. சில பேருக்கு நல்லா ஒத்துக்கும். ஏன்னா உங்களுக்கு எது ஒத்துக்கலையோ, ஏன்னா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்குமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்குது. அவங்கள சைக்கலாஜிக்கலாகவும் சரி, ஃபிசிக்கலாகவும் சரி மாற்றங்கள் நிறைய இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜஸ் நான் சொல்லும் போது உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சில பேருக்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமான லெவலில் ரீச் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து மசில் ஸ்டிஃப்னஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். சரிங்களா? அந்த ஸ்டார்ட் ஆகிருக்கும் போது என்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும், என்ன ஃபுட் வந்து சொல்லிட்டு நீங்கள் பார்க்காம எல்லாமே சாப்பிட்டு பழக்க பாருங்கள். சில பேருக்கு ஸ்கின் ரேஷஸ் வரும். சில பேருக்கு ஸ்கின் அரிப்பு இருக்கும். சில பேருக்கு வந்து ஒத்துக்காமல் வாந்தி வரலாம். அதெல்லாம் வந்து என்னென்ன விஷயம்னு சொல்லிட்டு ஒரு 2லேருந்து 3 தடவை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த ஃபுட் எனக்கு ஒத்துக்கலை அப்படின்னா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து வாட்டர் கண்டென்ட் குடிக்கிறாங்க பார்த்தீங்களா? சில பேருக்கு சில ஜூஸஸ் வந்து ஒத்துக்காது. இப்போ நான் வாட்டர்மெலன் குடிக்கிறேன், சில பேருக்கு வந்து சாத்துக்குடி குடிக்கிறேன், இல்லை வந்து பைனாப்பிள் ஏதாவது குடிக்கிறேன் அப்படின்னா சில பேருக்கு வந்து ஒரு விஷயம் வந்து ஒத்துக்கலை அப்படின் போது 2வது வாட்டி காமிக்கும் போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரே ஃபுட் வந்து நீங்கள் தனித்தனியாக சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிறேன், எனக்கு ஒத்துக்குச்சு, சரியா நல்லா சாப்பிட்றேன் அப்படின்னா ஓகே நீங்கள் சாப்பிட்லாம். சில பேருக்கு வந்து அது ஒத்துக்காமல் இருக்கலாம். அவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நிறைய வீடியோவில் வந்து ஃபுட் ஐட்டம் வந்து இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. ஏன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் என்ன ஃபுட்டு சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா உங்களுக்கு ஒத்துக்க வேண்டிய விஷயம் வந்து மற்றவங்களுக்கு ஒத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ முடிஞ்சளவு வந்து ஒவ்வாமைன்றது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு. அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துக்காத ஃபுட்டை வந்து நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஃபுட் ஒத்துக்காது அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மாறும். ஓகேவா? இன்ஃப்ளமேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் சில பேர் சாப்பிடாதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா? ஒரு சில விஷயம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஒரு சில விஷயம் இருக்கலாம். அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பட் நீங்கள் வந்து எல்லா விஷயமும் சாப்பிட்டு பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. உங்கள் பாடியில் வந்து இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக வந்து சைனஸ் பிரச்சனை இருக்குது, நான் நீர்க்காய் சாப்பிடக்கூடாது, இந்த பூசணிக்காய் சாப்பிடக்கூடாது, வெள்ளரிக்காய் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேருக்கு வந்து சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை தலைவலி ஹெட்டேக் இருந்தாலும் சரி, ஒத்த தலைவலி இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டொமக் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஜாயிண்ட் பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு சில விஷயம் வந்து நீங்கள் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். ஏன்னா பாடி உஷ்ணம் லெவல் அப்படி இருக்கிறது வேறு, உடல் சூடுன்றது வேறு. ஓகேவா? பாடி எனக்கு ஹீட் ஆகிட்டே இருக்குது, நான் வந்து ஹீட்டாலையும் சில பேருக்கு கோல்டு பிடிக்கும். சரிங்களா? ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கோல்டு வந்து ஒரு காமனான விஷயமா இருக்கும். அந்த கோல்டுக்காக வந்து நீங்கள் நீர்க்காய் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டு பாருங்கள், நல்லா ஒத்துக்கும் எல்லாருக்குமே. சரிங்களா? ஏன்னா இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில விஷயம் அந்த டைமில் ஒத்துக்காமல் இருக்கலாம். பட் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த 3 தடவையும் உங்களுக்கு அந்த ஃபுட்டு ஒத்துக்கலை அப்படின்னா அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? வந்து தவிர்க்கலாம். ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, பீஸா இருக்குல்ல, பீஸா சாப்பிடும்போது அதில் இருக்க கேப்சிகம் வந்து ஒத்துக்கலை சில பேருக்கு. ஸோ மற்ற விஷயம்லாம் அவங்களுக்கு ஒத்துக்குது, அவங்களுக்கு பீஸா ஒத்துக்காமல் இல்லை. ஓகேங்களா? பீஸா சாப்பிடலாம், பட் அதில் கேப்சிகம் ஒன்று வந்து அவங்களுக்கு ஒத்துக்காமல் இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து கேப்சிகம் நல்லா ஒத்துக்குது, அதில் இருக்க டாப்பிங்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்குது. அது போல் சொல்கிறேன். அது பார்த்ததுனால தான் இந்த விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ ஒத்துக்கிற பொருள் வந்து நீங்கள் எல்லாமே சாப்பிடலாம், ஒத்துக்காத பொருள் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி உங்கள் பாடியை ஸ்டடி பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ நெக்குக்கு, ஷோல்டருக்கு எல்லா எக்ஸசைஸ் பார்த்தாச்சுங்களா? ஸோ செஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹேண்டுக்கு, எல்போ ஜாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கை வச்சுக்கோங்க, இப்படி மடக்கி நீட்டணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து இப்படி பண்ணுங்கள்.
இப்படி நல்லா 10 கவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டாக வந்து ஜஸ்ட் 1, ஓகே, ரொட்டேட் பண்ணி 2, 3, 4, இதே சிங்கிளாகவும் நீங்கள் பண்ணலாம். 5, 6, 7, 8, 9, 10. சில பேரால் கையை என்னால் மூட முடியல, இந்த அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. சில பேருக்கு வந்து ஒரு ஃபிங்கர் மூட முடியும், ஒரு ஃபிங்கர் மூட முடியாது. சரிங்களா? அவங்கள என்ன பண்ணுறோன்னா கை நாமளாக வச்சுட்டு ஃபேஸ் பார்த்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் டர்ன் பண்ணி இப்படி 1, 2, 3, 4, 5 இது போல் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்புறம் வந்து என்னால் கை தூக்கி வச்சு பண்ண முடியல அப்படின்றவங்க டைனிங் டேபிளாக இருக்கட்டும், இல்லை வந்து கீழே சேரில் உட்காந்து கட்ட மேலே வச்சுக்கலாம். சரிங்களா? இல்லை டேபிளோ இல்லை ஒரு பில்லோவோ போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கை இப்படி மேலே வச்சு இப்படி பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா பாருங்கள். சரிங்களா? நான் பில்லோ வந்து ஜஸ்ட் மேலே வச்சுக்கிறேன். மேலே வச்சுட்டு கையை எப்படி வச்சுட்டு ஓகே இப்படி 1, 2, 3, 4, 5 சரியா? இப்படி 1, 2, 3, 4, 5 சரியா? இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கையை வந்து சப்போர்ட் வச்சுட்டு 1, 2, 3, 4 ஓகேவா? கையை வந்து இப்படி 1, 2, 3, 4, 5 ஓகே. 1, 2, 3, 4 and 5 இது போல். அப்புறம் தான் வந்து நம்ம ரிஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ரொட்டேஷன் இந்த ரொட்டேட் பண்ணணும் அண்ட் ஆப்போசிட் ரொட்டேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெச்சஸ். கைக்கு வந்து இப்படி நல்லா இப்படி அழுத்தி ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? இப்படி இந்த ஃபோராம் மசில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த மசில்ஸ்லாம் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக இது எல்லாமே நீங்கள் மார்னிங் பண்ணக்கூடிய ஸ்மால் ரொட்டேஷன், அதாவது ஸ்மால் எக்ஸசைஸ் தான். இந்த எக்ஸசைஸ் நீங்கள் கண்டினியூவாக பண்ண உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் எதுக்காக பண்ணுறோன்னு ரிசல்ட் வந்து ஒரு 2 to 3 டேஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் நல்லா தெரிய ஆரம்பிக்கும். வித் 1 டேயில் வந்து உங்களுக்கு பெயின் தெரியணும், நல்லா ரிலீஃபாக தெரியணும், பாடி வந்து பூஸ்டாக இருக்கணும் அப்படின்னா இது நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரெஸ்ட் எடுக்க போகிறோம். சரிங்களா? இதெல்லாமே பண்ணிவிட்டு நல்ல ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஒரு 5 to 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு ரிலீஃப் ஆகிடுங்க. சில பேருக்கு வந்து மார்னிங் எழுந்துக்கும் போது முதுகு தண்டு வலி இருக்கும், ஸ்டிஃப்னஸ் இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் சொல்லித்தர விஷயம் வந்து உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். உங்களுக்கு விஷயம் வந்து கிளியராக புரிஞ்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த வீடியோ இல்லைனாலோ இல்லை நான் இல்லைனாலும் கூட நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு தான் என்னோட கான்செப்ட். சரிங்களா? ஸோ நான் வெளியே பேஷண்ட்ஸ் பார்க்கும்போதும் சரி என்ன விஷயம் நான் சொல்லுவேன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன விஷயமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு வந்து இதான் தீர்வு, இதுக்கு நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ண முடியும். சப்போஸ் நாளைக்கு நான் வராமல் இருக்கலாம், ஏன்னா கோவிட் டைம்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் போகாமல் இருந்தது. இதெல்லாமே வந்து அது ஒரு பாடமாக இருந்தது. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியல. நான் போனது நிப்பண்ணுவாங்க, நடக்கணுவாங்க. ஒரு சில பிரீத்திங் எக்ஸசைஸ் கூட அவங்களுக்கு பண்ண தெரியாது. ஏன்னா அவங்க சொன்னால் நான் செய்வேன், இல்லை எது ஃபாலோ பண்ணுறது, எந்த விஷயம் நான் சொல்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேருக்கு இருந்தது. அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஸோ சொல்லித்தர விஷயம் வந்து ப்ராப்பராக இருக்குன்றதுக்காக தான் ஒரு வீடியோவாக இருந்தால் நல்லா இருக்குன்றதுக்காக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்காக ஸ்டேபிளாக இருக்க மாதிரி, அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னுக்காக இந்த வீடியோவில் எல்லாமே நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இதில் டவுட்னு எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வீடியோ உங்களுக்கு நான் தரேன். சரிங்களா? இதில் ஏதாவது என்னால் பண்ண முடியல, இந்த எக்ஸசைஸ் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் வந்து எப்படி வந்து மாடிஃபை பண்ணலாம், என்னென்ன விஷயம் வந்து டே டு ஆக்டிவிட்டியில் வந்து நம்ம லைஃப் சேவிங், அதாவது ஏடிஎல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் டெய்லி லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேருக்கு வந்து மக்கு வந்து ஜக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது எடுக்க முடியாது, மக் எடுக்க முடியாது. சில பேருக்கு தண்ணி குடிக்க முடியாது, காஃபி மக் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு வந்து பால் பாத்திரம் எடுத்து வைக்கிறதோ இல்லை வந்து லைட்ரு அடிக்கிறதோ சில பேருக்கு நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக இருக்கிறதுக்காக ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அதுக்கெலாம் என்னென்ன பண்ணணும், என்னென்ன வந்து பண்ணக்கூடாது, அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் என்னென்ன பண்ணணும். ஸோ சும்மா நான் உட்காந்துருக்கும் போது வேலையாக முடிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது ஜாயிண்ட்டில் எனக்கு பெயின் இருக்குது, அந்த பெயினுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்போது உங்களுக்கு ரிலீஃபாக தரேன், ப்ரீஃபாக தரேன். ஓகேவா? ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து நிறைய உங்கள் செட் ஆஃப் பீப்புள் பார்ப்பீங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை இருக்கும்போது உங்கள் செட் ஆஃப் பீப்புளாக பார்ப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. பாய்.